வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம வந்து காசி அல்வா, அதாவது அசோகா அல்வான்னு சொல்லுவாங்க, மூங் தால் அல்வான்னு சொல்லுவாங்க. நம்ம செய்ய போகிறோம். பாசி பருப்பு வச்சு செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ அல்வாவுக்கு பாசி பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். வெல்லத்தை நச்சு வச்சுருக்கேன். இனி பாகு காய்ச்சணும். இது வந்து 1 கப்பு. நெய் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியாக இருக்குது. இதை மெல்ட் பண்ணால் 3/4 கப்புக்கு வந்துடும். 3/4 கப்பு போதும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செஞ்சுக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 10 பருப்பு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 1/4 ஸ்பூன். பால் வந்து 150 ml எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கின்றோம். பாசிப்பருப்பை வெறும் கடாயில் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்குவோம். பாசிப்பருப்பு ரோஸ்ட் பண்ணால் தான் நல்லா வாசமாகவும் அல்வா நல்லா கலராகவும் நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு நீங்கள் எப்போ பாயாசத்துக்கு யூஸ் பண்ணாலும் சரி, ரோஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிப்பருப்போட கலர் மாறி அதோடைய வாசம் வரணும். கலர் கொஞ்சம் மாறிக்கிட்டு வரும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஏன்னா சீக்கிரம் கருகி போயிடும். கருகி போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ரெசிபியே உங்களுக்கு வீணாக போயிடும். போதும், நல்லா வாசம் வந்துருச்சு, நல்லா கலர் மாறிடுச்சு. ஆறட்டும்னு இதே பாத்திரத்தில் வச்சிடாதீங்க. இதே பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கருகி போயிடும். இதை மிக்சியில் அரைச்சிருவோம். இதை மிக்சியில் வந்து நல்லா பவுடர் பண்ணிக்குவோம். இப்போ அதுக்கு முன்னாடி வெல்லத்தை பாகு காய்ச்சி வடிகட்டி கொண்டுவோம். வெல்லம் கரையட்டும். இப்போ வெல்லமெல்லாம் கரைஞ்சிருச்சு. வடிகட்டிடுவோம். இரும்பு வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். நல்ல சூடாக இருக்கும்போது நீங்கள் பிளாஸ்டிக் வடிகட்டி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பாலையும் நம்ம இப்போ காய்ச்சி எடுத்துக்கின்றுவோம். பால் காய்ச்சிக்கிட்டோம். கொஞ்சமாக நெய் ஊற்றி முதல்ல முந்திரி பருப்பை தனியாக வறுத்து எடுத்துக்கின்றோம். நம்ம வந்து நல்லா பவுட்ரு பண்ணிட்டோம். பாசி பருப்பை வறுத்து நல்லா பவுட்ரு பண்ணிட்டோம். முந்திரி பருப்பு நீங்கள் இதில் வந்து கிஸ்மிஸ் பழம் கூட போட்டுக்கலாம். பாதாம் பருப்பும் போட்டுக்கலாம் கட் பண்ணி. ஆனால் பாதாம் பருப்பு வந்து கொஞ்சம் நறுச்சுன்னு இருக்கும். முந்திரி பருப்பு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் பாதாம் பருப்பு தேவைன்னா உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. இப்போ நெய் வந்து 1/4 வாசி வச்சுக்கிட்டு மிச்சத்தெல்லாம் போட்டேன். 1/4 வாசி மட்டும் வச்சுருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
பாசிப்பருப்பு மாவை நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் கடிபட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாலையும் ஊற்றிடுவோம். இப்போ அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து அந்த பாசிப்பருப்பு வந்து வேகணும். கொஞ்சம் நைஸாக ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் குறைன்னு இருந்துச்சுன்னா 1 டம்ளர் தண்ணி, அதாவது 150 ml. இது நல்லா வெந்த பிறகு தான் வெள்ளைப்பாகு ஊற்றணும். வெள்ளைப்பாகு இப்போ ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிப்பருப்பு வேகாது. அந்த பால் தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிடுச்சு பாருங்க. இப்போ லேசாக எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெந்துருச்சு. இனிமேல் நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றலாம். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றுவோம். கொஞ்சம் வெள்ளைப்பாகு வச்சுருக்கேன். இனிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு ஊற்றுவோம். வெள்ளைப்பாகும் சேர்ந்து இறுகிடும் நல்லா. நீங்கள் நெய் நிறைய ஆரம்பத்தில் ஊற்றாட்டி மாவு நல்லா நெய்யில் வந்து வறுபடணும். வறுபடாட்டி உங்களுக்கு கட்டிப்பட்டு போயிடும். இந்த மாதிரி கிண்ட வராது. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்காது. நீங்கள் ரவை உப்புமா சரியாக வறுக்காட்டி ரவை உப்புமா கிண்டும் போது சின்ன சின்ன கட்டியாக கிடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட்டி கட்டியாக கிடக்கும். அதனால தான் ஆரம்பத்தில் நெய் அதிகமாக ஊற்றணும். எல்லா மாவும் நெய்யில் நல்லா வறுபடணும். இனிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இனிப்பு பத்தலை, இதையும் ஊற்றிடுறேன். சுருண்டுக்கிட்டு வரவிட்டி நம்ம அமர்த்திடலாம். இப்போ ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துருவோம். கொஞ்சம் சுருண்டு வரட்டும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கோம். அது இன்னும் கடிப்பட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்தோம். இது இந்த ஸ்வீட்டு டேஸ்ட் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் அதிகமாக உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளைப்பாகு இருந்துச்சுன்னா வெள்ளைப்பாகு போட்டுக்கலாம். இல்லாட்டி சீனி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மெல்ட் ஆகிடும். அதனால ஒன்றும் உங்களுக்கு கெட்டு போகாது. இப்போ மிச்சம் இருக்க நெய்யில் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ஊற்றுவோம். முந்திரி பருப்பு, இப்படி ஒட்டாமல் வரணும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் அல்வா மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் இறுகிடும். வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு எப்படி இறுகி இருக்குன்னு காமிக்கிறேன். ஆரவா அல்வா எப்படி இருக்குது பாருங்கள். அந்த நெய் ஸ்பூனை மேலாக தடவி வச்சிங்கன்னா உங்களுக்கு அல்வா வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு 1/2 கப்பு நெய் தான் உங்களுக்கு ஊற்றியிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதை வந்து அசோகா அல்வான்னு சொல்லுவாங்க, காசி அல்வான்னு சொல்லுவாங்க, மூங் தால் அல்வான்னு சொல்லுவாங்க.
நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.